ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில், சார் நீங்கள் சம்மந்தப்பட்ட பொண்ணை வந்து கூப்பிட்டு கேளுங்க சார், இவர் அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லவும், உடனே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கார்த்திகோட வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் பொண்ணை வந்து வெளியில் வர சொல்லுங்கள், சார் உங்கள் பொண்ணை என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்கவும், சார் அதை தான் நாங்கள் தெளிவாக சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் இல்லை சார் அப்படின்ட்டு வந்து நான் கார்த்திகோட அப்பா அம்மா சொல்லவும், நீங்கள் ஒரு வச்சு கூப்பிடுங்க சார், இந்த பொண்ணு வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு கேட்க சொல்லுது, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா, விசாரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை சார் அப்படின்னு கேட்கவும், சார் இவளே வீட்டை விட்டு ஓடி வந்தவ, இவ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கின்னு ஏன் பொண்ணை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு வந்து கேட்கவும், சார் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே உள்ளே போயிட்டு கார்த்திகாவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகாவோட மிரட்டி வந்து கார்த்திகாவை வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாரடி இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே நிற்கிறாங்க, நீ வந்து உண்மையை சொன்னீன்னா நானும் உங்கள் அப்பாவும் வந்து உயிரோடவே இருக்க மாட்டோம், தூக்க மாட்டிட்டு செத்து போயிடுவோம், அப்புறம் நீ அனாதையாக தாண்டி கிடக்கணும், இதில் ஞாபகத்தில் வச்சுன்னு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு வந்து நம்ம கார்த்திகாவை மிரட்டி வந்து கூட்டிகிட்டு வராங்க. வெளியே வந்ததுமே, என்னம்மா இந்த பொண்ணு வந்துட்டு அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாமே அந்த பொண்ணோட தப்பு தான், அந்த பொண்ணவே கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லுது, நீ என்னம்மா சொல்கிற, இவர் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரா சேரன் அப்படின்னு வந்து கேட்கவும், அவங்க வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்பா அம்மாவுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்லிடுறாங்க. ஆமாம் சார், இவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து அழுதுகிட்டே வந்து உள்ளே போயிடுறாங்க. உடனே கார்த்திகாவோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா, போதுமா சார் போதுமா, என் பொண்ணை விசாரிங்கன்னு கேட்கணும் விசாரிச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா என் பொண்ணு உண்மையாக சொல்லிட்டால, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு 4 சாத்துங்க சார் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு நிலா வந்துட்டு அங்கே பார்த்தீங்களா, இல்லை சார் இல்லை, அந்த பொண்ணு பொய் சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லவும், இல்லைம்மா இதுக்கு மேலே என்னம்மா விசாரிக்கிறது, அந்த பொண்ணு தான் தெளிவாக சொல்லிருச்சு இல்லை, இதுக்கு மேலே நான் என் டியூட்டியை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதுக்கப்புறம் நிலா வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இவ மாற்றி சொன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கேட்கும்போது நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறேன்னு சொன்னாலே அப்படின்னு வந்து சொல்லிட்டு கார்த்திகாவை பார்த்துட்டு தனியாக வந்து பேச போகிறாங்க. போயிட்டு, என்னங்க இப்படி மாற்றி சொல்லிட்டீங்க, நான் தானே அங்கே இருந்தேன், என் அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் தானே வந்தீங்க, கட்டி பிடிச்சிங்க, பேசுனீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்களே, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்லுவோம், நான் என்ன பண்ணுறேங்க, என் அப்பா அம்மா வந்து மிரட்டுறாங்க, நாங்கள் செத்துருவோம் நீ உண்மையாக சொன்னீங்கன்னா அப்படின்னு வந்து சொல்லவும், அதனால தான் வந்துட்டு நான் மாற்றி போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அழுகவும், நீங்கள் இங்கே தானே நேரில் தானே உண்மையை சொல்ல முடியாது, நீங்கள் நம்பர் கொடுங்க, நான் போயிட்டு கால் பண்ணுறேன், நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து கார்த்திகா வந்து நம்பர் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உடனே நிலா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. சார் அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்கு சார், அவங்க அப்பா அம்மா வந்து மிரட்டியிருக்காங்க, அதனால தான் வந்து அது பொய் சொல்லியிருக்கு சார், நான் நடந்தது என்னன்னு நான் விசாரித்தேன் சார், நீங்கள் வேணால் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் வந்து சரி கால் பண்ணி கொடுமா, ஒரு முறை என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கால் பண்ணி கொடுக்கவும், கார்த்திகை வந்து சொல்கிறாங்க, சார் என் மாமா மேலே எந்த தப்புமே இல்லை சார், நான் தான் என் மாமாவை பார்க்க போனேன், அவர் மேலே எந்த தப்புமே இல்லை சார், என் அப்பா அம்மா வந்து செத்துருவேன்னு மிரட்டினதுனால தான் நான் வந்து அங்கே வந்து போய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு மாமாவை வெளியே விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. இதில் நான் தான் வந்து இந்த உண்மையை சொன்னேன்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேணாம் சார், என்னை கொன்னே போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இன்ஸ்பெக்டரும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்து வெளியே விட்டுடுறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிலா வந்துட்டு 4 பேருமே வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேரனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் இதுக்கெல்லாம் உனக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்லவும், என்னென்ன இதெல்லாம் என் கடமை தானே, நீங்கள் என்னை வாய் நிறைய தங்கச்சின்னு கூப்பிட்றீங்களே, இதே போதாதா, இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நிலா சொல்லவும், நம்ம சோழனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய சேரனுடைய பொண்டாட்டி நான் அப்படின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவோம்,
கூடிய சீக்கிரம் வந்து நிலா நம்ம கூடவே நிரந்தரமாக இருந்துருவாங்க அப்படின்ற சந்தோஷம் நம்ம சோழனுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தார் போலீஸ் ஸ்டேஷன்லேயும். நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல நீ போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்ட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து நிலா கிட்ட சொல்லி அழவும், பல்லவா நான் உன்னை அப்படியே விட்டுருவேன், நீ வந்து காலேஜ் படிக்கிற பையன், உன்னோடைய லைஃப் இமேஜ் ஆகிடும்ல, நான் இருக்கேன்டா உனக்கு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு பல்லவன் சொல்லவும், பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லணுமே வந்து நடேசனுமே வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு வந்து கேட்கவும், எதுக்கு என்கிட்ட எல்லாம் போய் நன்றி கேட்குறீங்க அப்படின்னு வந்து நம்ம நடேசன் நிலாவும் வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நம்மளுடைய கார்த்திகாவோட வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கார்த்திகாவை பொண்ணு பார்க்க வந்து வராங்க. அங்கேயுமே வந்துட்டு நீ வந்து கண்ணை கலங்கிட்டு நிற்காதடி அப்படின்னு வந்து நம்ம கார்த்திகாவோட அம்மா மிரட்டி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒழுங்காக வந்து பொண்ணால் லட்சணமாக நிற்கிற வழியை பாரு அப்படின்னு வந்து சொல்லவும், அவங்களும் வந்து நின்றுட்டு திரும்பவுமே வந்துட்டு அழுதுகிட்டே வந்து நின்றுட்டு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்கவும், உடனே மாப்பிள்ளை எனக்கு சரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கார்த்திகா வந்து திரும்பவுமே வந்து உள்ளே போயிடுறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம பொண்ணு வந்துட்டு எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி நீங்கள் நல்ல நாள் பார்த்து கால் பண்ணுங்கள், முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போயிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வெளியே விட்ட விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. இவங்க போயிட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. சார் நீங்கள் எப்படி சார் வெளியே விடலாம், நாங்கள் தான் ஆதாரத்தோடு நாங்கள் தான் கேஸ் கொடுத்தால, நீங்கள் அவங்கள எப்படி எங்களை கேட்காம வெளியே விடலாம் அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்டரை கேட்கவும், சார் அவங்க வந்துட்டு உண்மை என்னன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்ததுல தெரிஞ்சிச்சு, அவங்க வந்துட்டு அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அதனால தான் அவர் வெளியே விட்டோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லவும், என்ன சார் உண்மை, யார் சார் சொன்னது, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்கவும், அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் இல்லை, நாங்கள் விசாரித்து பார்த்தோம், இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகாவை காட்டி கொடுக்காத இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுமே வந்து எப்படி இவங்களை வெளியே விட்டாங்க, நாம் வந்துட்டு அவங்க முட்டி தட்டணும், பழி வாங்கியே தீரணும்னு நாம் உள்ளே வச்சோம், இவங்க எப்படியோ வெளியே விட்டுட்டுருக்குறாங்களே, தப்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூக்கொடைஞ்சு போய் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகாவை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏதாவது உண்மையை சொன்னியாடி, எப்படி அவங்கள வெளியே விட்டாங்க 4 பேரையும் ஒழுங்காக சொல்லுடி அப்படின்னு வந்து கேட்கவும்மா, நான் தான் வீட்டுக்குள்ளே இருக்க இல்லைம்மா, நீங்கள் தான் என்னை வெளியிலேயே விடலையம்மா, நான் எப்படிம்மா போய் உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம கார்த்திகா வந்து பயந்துட்டே வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே வந்து, இல்லைம்மா நான்லாம் எனக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வேறு எப்படி அவங்க வெளியே வந்திருப்பாங்க, ஒழுங்காக சொல்லு உண்மையை, நான் அவ்வளோதான் சொல்லலைண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நம்ம கார்த்திகாவுமே திரும்ப இல்லை நான் இதுக்கு காரணம் இல்லைம்மா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நடேசன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே வந்து சேரன், சோழன் எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்கள வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது, நம்ம மேலே இருக்கிற இதில் அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்களே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகா வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு அவங்க பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை எனக்கு சேரன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.